ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே ஆதிக்குட்டிக்கு கவ் மில்க் வந்து ஃபீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கேரட் தோசை வந்து சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி கேரட் துருவி அதில் தோசையில் மேலே தூவி விட்டு அது நான் எப்போவுமே வந்து கொடுக்குறது தான், அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து ஃபீட் பண்ணிட்டேன். எங்களுக்கு சும்மா சாதா தோசை வந்து சுட்டு அதுக்கு சட்னி, நான் தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ அது வச்சு சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி சிக்கன் இல்லாத நாளே இருக்காது. சண்டே சிக்கன் இல்லைன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஹஸ்பண்ட் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கிரிஜா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிரிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து அவங்க வர்றதுக்குள்ளே நான் ஆனியன் எல்லாமே வந்து உரித்து வச்சுட்டேன். அவங்களுக்கு எப்போவுமே இந்த கிரிராஜா தாங்க பிடிக்கும். நாட்டுக்கோழியே இருந்தாலும் கிரிராஜா தான் அவங்க மோஸ்ட்லி விரும்புவாங்க. ஸோ ஆனியன் எல்லாமே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா 1 கிலோ கறிக்கு ஒரு 3/4 கிலோ இல்லைன்னா 3/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் உரித்து வச்சுருக்கேன். அது வந்து குழம்புக்கும் கிரேவிக்கும் 2க்கும் சேர்த்து தான் நான் வந்து எப்போவுமே மிளகாய் அரைப்பேன். மிளகாய் பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 மிளகாய் 1 கிலோ கறிக்கு நான் எப்போவுமே கவுண்டிங் வச்சு போட்டுப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து இது வந்து காப்படி சுட்டி, அதாவது 250 கிராம் சுட்டி. கடைக்கு போகும்போதே சீரகம் 100 கிராம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். தம்பிக்கு பர்த்டே, நிறைய சிக்கன் டேஸ் எல்லாமே வந்து நாங்கள் கறி தான் செய்வோம். ஸோ அதனால் சீக்கிரம் இந்த சாமான் நல்லா தீந்துடும். இந்த சீரகம் பார்த்திங்கன்னா 100 கிராம் இங்கே லோக்கல் ஷாப்பில் 48 ரூபாய்ங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொத்தமல்லி கூடவே 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இடையில எனக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், பசி ஆயிடுச்சு. ஸோ மில்க் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் குடிப்பேன். மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரை சேர்த்துவேன், இல்லைன்னா வெறும் பாலே குடிச்சுக்குவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெம்பா மில்க்கை குடிச்சிட்டு இப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து செக்கில் கொடுத்து ஆட்டி 2 டின் அப்படி சேர்த்து வச்சுப்போம் தேங்காய் எண்ணெய். வரமிளகாய் 15லேருந்து 18 மிளகாய் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. நான் எண்ணெயில் தான் எப்போவுமே வந்து போட்டு பொரித்து எடுத்துப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து தான் நான் செய்வேன். சிக்கன் குழம்பு எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அம்மா ஆகட்டும், அம்மச்சி ஆகட்டும், இப்படி தான் செய்வாங்க. ஸோ அதை பார்த்தே நானும் அதே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹோட்டலில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, யூடியூப்பில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் இந்த டேஸ்ட் மட்டும் விட்டு போகவே மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதுனாலையே என்னமோ அந்த டேஸ்ட்டு வந்து ஒட்டிடுச்சு. கொத்தமல்லி, சீரகம், பட்டை, சோம்பு, கறிவேப்பிலை இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க. உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சட்னிக்கல்லையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா திக்னஸ்க்காக. வெங்காயம் வதக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், 4 பல் பூண்டு, இஞ்சி இருந்துன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் வந்து ஹஸ்பண்ட்கிட்டே இப்போ தான் சொல்லிவிட்டேன் வாங்கிட்டு வர சொல்லி. எல்லாமே தீந்துருச்சு, தம்பிக்கு பர்த்டே வந்ததுனால எல்லா சாமானும் வந்து முடிஞ்சுது. ஸோ இனிமேல் தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். சைட் பை சைடு சாப்பாடும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து அரிசி வந்து களைஞ்சிட்டு இருந்தேன். 2 சுட்டி தான் வைப்பேன் எப்போவுமே. 2 சுட்டினா ஒரு சுட்டி 250 கிராம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அரைப்படிக்கு தான் வந்து வைப்பேன். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிரேவிக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு கொத்தமல்லி இலை வேணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. அதை நம்ம வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வந்து ஆற வைக்கிறதுக்காக இங்கே டைனிங் டேபிளில் வச்சுருந்தேன்.
ஸோ அந்த வியூ நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அந்த வெயில் தெரிஞ்சுது. இன்றைக்கி குக்கரில் தான் நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கறி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது. அந்த சிக்கன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் உப்பு பிடிக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லாவே தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நான் பேக்கெட்டில் இருக்க மசாலாஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் குக் பண்ண விட்டதே பெரிய விஷயம். தம்பி வந்துட்டாங்க. ஸோ விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்களுக்கும் டேஸ்ட் பண்ண ஒரு 4 பீஸை போட்டு கொடுத்துட்டு நான் ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன் ஒரே ஒரு ஆனியன், ஏன்னா 1 கிலோ சிக்கனுக்கு அதுலேயே கிரேவிக்கும் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கும் குழம்பும் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு ஆனியன் மட்டும் எடுத்துட்டேன். உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நாலு பல் பூண்டு, இஞ்சி தேவையான அளவு எடுத்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். எப்போவுமே பேஸ்ட்டாக வாங்காமல் இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடு எக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தம்பிக்கு எக்கு தான் கொடுக்குறோம். இன்னும் சிக்கன், மட்டன் இதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து அந்த சிக்கன் பீஸை எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே அந்த சிக்கன் குழம்பையும் கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நல்லா வதக்கி அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்காக தான் அந்த சிக்கன் குழம்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு தனியாக நான் மிளகாய் அரைக்கல. இப்போது கொத்தமல்லி இலை தூவி நம்ம குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது சர்வ் பண்ணலாம். சாப்பாடு, எக்கு, கிரேவி, குழம்பு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு ஹஸ்பண்டும் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கு இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணிங்க, நான்வெஜ் எந்தெந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைச்சிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலினுடைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.